தேடுங்கள் கண்டடைவீர். தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே என்கிற கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எந்த சேதமும் வந்தணுகாதபடி தேவன் நம்மை பாதுகாத்தார். இந்த புதிய நாளையும் தேவன் நமக்கு ஹல்லேலூயா கிருபையாக கொடுத்திருக்கிறார். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்தார். அதற்கு தேவன் தம்முடைய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே கொடுத்து தேவனிடத்தில் அன்பு செலுத்தும்படியாக தேவன் அனுகிரகம் செய்தார். நாம் தேவனை நோக்கி ஜெபித்த வேளைகளிலெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுத்து அதில் ஊழிய பாதையிலெல்லாம் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருந்தார். அதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இந்த காலை வேளையிலே ஸ்தோத்தரித்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேடுங்கள் கண்டடைவீர். தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தார். எந்த சேதமும் வந்தணுகாமல். சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தார். எந்த சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர். தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். நல்ல சுகம் பல தந்து தம் வல்ல நல்ல
தேடுங்கள் கண்டடைவே. தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதே காலமே. தேடிடுவோம் அதே காலமே. தேடுங்கள் கண்டடைவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஓசையுள்ள கை தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். ஓசையுள்ள கை தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவே. தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதே காலம். தேடிடுவோம் அதே காலமே. தேடுங்கள் கண்டடைவே. காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். நல் ஜபதூபம் எனது இன்பம், நற்கிரியைகளும் செய்துழைப்பே. தேடுங்கள் கண்டடைவே. தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதே காலமே. தேடிடுவோம் அதே காலமே. தேடுங்கள் கண்டடைவே. கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. நாள் முழுதும் அவர் பின் நடக்க நேர்வழி பாதையும் காட்டினாரே. தேடுங்கள் கண்டடைவே. தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதே காலமே. தேடிடுவோம் அதே காலமே. தேடுங்கள் கண்டடைவே. தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதே காலமே. தேடிடுவோம் அதே காலமே. தேடிடுவோம் அதே காலமே. தேடுங்கள் கண்டடைவே. ஆம் தேவ பிள்ளையே, நாம் தேவனை தேடும்போது விசேஷமாக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனை தேடும்போது விசேஷித்த கிருபையும் வல்லமையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையிலே நேர் பாதையாக காணப்படும். செம்மையான பாதையாக காணப்படும். பரலோக பாதையாக காணப்படும். பரிசுத்த பாதையாக காணப்படும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிழ்ந்து களிகூறும்படியாக தேவன் நம்மை
ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். அப்படியே இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக ஹல்லேலூயா அவரையே நம்முடைய வாழ்க்கையிலே முன்வைத்து நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறபடியால் நிச்சயமாகவே தேவன் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மகிமைப்படுத்தி நம்மை அவருடைய சகல ஹல்லேலூயா சம்பூர்ணத்திற்கும் பங்குள்ளவர்களாக ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படி தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுக்கும்படியாக தான் முதலாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஹல்லேலூயா பாரமான சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கிருபாதார பலியாக அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாறினார். அவருடைய அன்பை நாம் இந்த காலை வேளையிலே நினைவு கூர்ந்து, கர்த்தாவே எங்களுடைய இரட்சிப்பிற்காக நீர் பார குருசில் கிருபாதார பலியாக உம்மை ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஹல்லேலூயா சிலுவை தியானத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனாக இருந்தும் கூட பரலோக பிதாவாகிய தேவன் உலகத்தில் காணப்படுகிற மனுக்குலத்தின் மீது எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்து சிலுவையிலே விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தும்படியாக செய்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் நாம் நினைவு கூர்ந்து அந்த சிலுவை தியானத்தோடு தேவனை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே விருத்தி அடைவதற்கும் தேவன் அனுகிரகம் செய்வார். அப்படியே நாம் பார குருசில் பரலோகராஜன் ஹல்லேலூயா பாதகனை போல் தொங்குகிறாரே, அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருந்தாலும் அவர் நமக்காக மரித்தவராகவும் இருக்கிறார். அந்த தெய்வீக தியானத்தோடு இன்னும் யார் யார் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள அந்த பரிசுத்த இரத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் இந்த காலை வேளையிலே அழைக்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட அழைப்பு ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே காணப்படுகிறது என்பதை உணர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். பார குருசில் பரலோகராஜன் பாதகனை போ தொங்குகிறாரே, பார குருசில் பரலோகராஜன் பாதகனை போல் தொங்குகிறாரே, பாரவரே திருரத்தமோ பாவங்கள் போக்கிட பாய்ந்திடுதே, பாரவரே
இயேசுவனை வருந்திய அழைக்கிறாரே. வந்திடுவாய் இயேசுவனை வருந்திய அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, வாதைகள் நீக்குவாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. நித்திய வாழ்வு பெற்றிட நீயோ நித்திய ஜீவ ஊற்றண்டை வாராய். நித்திய வாழ்வு பெற்றிட நீயும் நித்திய ஜீவ ஊற்றண்டை வாராய். நீசனென்று தள்ளாதுனை நீதியின் பாதையில் சேர்த்திடுவாய். நீசனென்று தள்ளாதுனை நீதியின் பாதையில் சேர்த்திடுவாய். வந்திடுவாய் இயேசுவனை வருந்திய அழைக்கிறாரே. வந்திடுவாய் இயேசுவனை வருந்திய அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட தைலம் இன்பம் அவரே அதரத்தின் மொழிகள். இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட தைலம் இன்பம் அவரே அதரத்தின் மொழிகள். இல்லையே நேசரை போல் இகமதில் வேறோ அன்பருனக்கே. இல்லையே நேசரை போல் இகமதில் வேறோ அன்பருனக்கே. வந்திடுவாய் இயேசுவனை வருந்திய அழைக்கிறாரே. வந்திடுவாய் இயேசுவனை வருந்திய அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. வார குருசில் பரலோகராக பாதகனை போல் தொங்குகிறாரே. வார குருசில் பரலோகராக பாதகனை போல் தொங்குகிறாரே. பாரவரே திருரத்தமோ பாவங்கள் போக்கிட பாய்ந்திடுவே. வந்திடுவாய் இயேசுவனை வருந்திய அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. Praise the Lord. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. யார் யார் தங்களுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் காணப்படுகிறார்களோ, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பையும் தேவனுடைய நீதியையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் தான் அந்த கல்வாரி சிலுவை தியானத்தோடு, கர்த்தாவே எங்களுடைய மீட்பின்
ஆசீர்வாதத்திற்காக, எங்களுடைய இரட்சிப்பிற்காக, எங்களுடைய கர்த்தாவே நன்மைக்காக நீர் சிலுவையிலே உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினீர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த ஒரு பெரிய புண்ணியம் என்ன? பாவம் சாபம் என்கிற பகையை அவர் சிலுவையிலே கொன்று போட்டு நம்முடைய ஜீவியம் புதிதாக சிருஷ்டிக்கப்படும்படியாக தேவன் நம்மை பரலோக தேவனோடு ஐக்கியப்படுத்தி சமாதானத்தை உண்டாக்கினார். அதற்காக நம்முடைய ஜீவியத்தில் இருந்த பாவ சாபங்களை எல்லாம் நீங்களாக்கி நம்மை கழுவி சுத்திகரித்தார். அப்படிப்பட்ட தெய்வீக ஐக்கியத்தோடு தேவ சமாதானத்தை பெற்று தேவனுடைய இரட்சிப்பையும் தேவனுடைய நீதியையும் ஆசீர்வாதமாக அடைந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழும்படியாக தேவன் இந்த காலை வேளையிலே கிருபை செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இன்னும் யார் யாருடைய வாழ்க்கையிலே வாதைகள் செயல்படுகிறதாக இருக்கிறதோ ஹல்லேலூயா, அதெல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக செயல் இழந்து போகும்படியாக ஹல்லேலூயா வாஞ்சையோடு ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த இரத்தத்திற்கு ஹல்லேலூயா தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ஷாரோனின் ரோஜா, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண அழகுள்ளவர். அவர் நம்மை சிநேகிதராக கருதுகிறவர், நமக்கு துணையாக காணப்படுகிறவர். அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஹல்லேலூயா விளங்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்படியே நாம் தேவனே உம்முடைய அடிச்சுவடுகளை இம்மட்டும் பின்பற்ற செய்தீரே, இனி வரக்கூடிய நாட்களிலேயும் ஆசையாக உம்மை தொடர்வோம் கர்த்தாவே. எங்களுக்கென்று தேவரீர் வைத்திருக்கிற சிலுவையை நாங்கள் சுமந்து ஹல்லேலூயா எங்களை சமர்ப்பணம் செய்து மெய் சீடர்களாக உம்மை பின்தொடர்வோம் என்று சொல்லி தேவனே உம்முடைய அன்பு என்றைக்கும் மாறாது. ஹல்லேலூயா உம்முடைய கரங்களிலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். ஹல்லேலூயா நீரே எங்களுக்கு என்னாலும் துணையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா இந்த பாடலை பாடுவோம். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார்,
அன்பு தோழன் என்று மற்றும் துணைவன் என்று இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மாறாதேவனி புது கிருபை ஆலைதோறும் நமக்கு உண்டு. மாறாதேவனி புது கிருபை காலைதோறும் நமக்கு உண்டு. காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். நேசரை அறியா தேசமுண்டு, வாசமாய் செல்ல யார்தான் உண்டு. நேசரை அறியா தேசமுண்டு, வாசமாய் செல்ல யார்தான் உண்டு. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய் சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார். தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய் சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்று மற்றும் துணைவன் என்று இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்று மற்றும் துணைவன் என்று இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஷாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமா தேவனையே பற்றி கொண்டதாக காணப்படும். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆத்துமா தேவனையே பற்றி கொண்டிருப்பதினால்தான் நாம் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சிலருடைய ஆத்துமா
எப்பொழுதும் தேவனை பற்றி கொண்டிராதபடி காணப்படலாம். அவர்களால் என்ன செய்ய முடியாது? முழுமையாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியாது. இன்னொரு காரியம் என்னவென்றால், தேவனே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன் என்கிற சிந்தையோடு யார் காணப்படுவார்களோ அவர்கள்தான் தங்களை தாங்களே வெறுத்து தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தீர்மானம் பண்ணி ஜீவிக்கிறபடியினால்தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுயத்தை வெறுத்து நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் திரளான ஜனங்கள் சுகமாக்கப்பட்டார்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாட்களிலேயும் யாரெல்லாம் தெய்வீக பாதையிலே முன் செல்கிறார்களோ அவர்கள் தேவனாலே பலப்படுத்தப்படுகிறார்கள், சுகப்படுத்தப்படுகிறார்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறார்கள். நீர் உம்முடைய வசனத்தின்படி எங்களை நன்றாய் நடத்தினீர் என்கிற சாட்சி உண்டாகும்படியாக தேவன் அனுகிரகம் செய்கிறார். தெய்வ பிள்ளையே, கர்த்தரை பின்பற்றுவது என்பதன் அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவரையே சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதாகும். அப்படியே நாமும் கூட இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு பயந்து அவரையே சேவிக்கிறவர்களாக, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக தேவ சமூகத்திலே காணப்பட செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படி பின்பற்றுகிற நாம் ஒரு நாளும் திசை கெட்டு போவதில்லை. நாம் எவ்விதமான சூழ்நிலைகளினூடாக தேவனால் வழிநடத்தப்பட்டாலும் தேவனுடைய சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய சந்தோஷம், தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுகிற ஹல்லேலூயா பரிபூர்ண ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே குறையாததாய் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கும் பரிபூர்ண ஆனந்தத்திற்கும் நாம் பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக தேவன் அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்தி நம்முடைய மனது அவரையே பற்றி கொண்டிருக்க செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தாம் கிருபைகள் அளிக்க என்கிற பாடல். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. மலைகள் விலகினாலோ பர்வதம் நிலை பெயர்ந்தோ, மலைகள் விலகினாலோ பர்வதம் நிலை பெயர்ந்தோ, என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்காடுதலே. என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்காடுதலே. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. சீயோனில் அவர் நம்மையே சிறுமந்தையில் சேர்த்திடுவார். சீயோனில் அவர் நம்மையே சிறுமந்தையில்
பேசுவார் தியானத்திலே, அவர் கிருபைகள் அளிக்க. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுமே. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுமே. நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன் இயேசுவின் நாமத்தினால் நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. ஆம் தேவப்பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். தேவப்பிள்ளை, ஆகவே சகல தவறான வல்லமைகளையும் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட நாமத்தை நாம் தொழுது கொள்கிறவர்களாக, உயர்த்துகிறவர்களாக, போற்றுகிறவர்களாக காணப்படுகிறபடியால் நமக்கும் என்ன உண்டு என்றால் சகல தவறான வல்லமைகள் மீதும் நமக்கும் ஜெயம் உண்டு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உண்டா. அப்படியே நாம் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்தபடியால் அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஏதுவான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்டது? ஜனங்களை சுத்திகரிக்கக்கூடிய, பரிசுத்தப்படுத்தக்கூடிய நாமமாய் இருக்கிறது. தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கக்கூடிய நாமமாய் இருக்கிறது. நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொள்ள செய்யக்கூடிய நாமமாய் இருக்கிறது. பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தரை குணமாக்கக்கூடிய நாமமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலேயும் ஹல்லேலூயா, தேவாவியானவர் உணர்த்துகிறார், எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா தேவனுடைய உயர்ந்த நாமம் நம் மத்தியிலே ஹல்லேலூயா நம்முடைய ஜீவியத்தை எழுப்புதல் அடைய செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த பரலோக நாமம் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய, ரட்சிப்படைய பண்ணக்கூடிய நாமமா இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில்
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை பிரைஸ் தி லார்ட். தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்டவரே உமக்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க இயேசுவின் நாமம் வாழ்க. கிறிஸ்தேசுவின் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 இயேசுவின் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 இயேசுவின் நாமம் வாழ்க. கிறிஸ்தேசுவின் நாமம் வாழ்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னை என்றோ வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றோ வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜ நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜ நம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பர
எந்த உள்ளத்து சொந்தமானார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டிய இரத்தத்தினால். Praise the Lord. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டிய இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். என்னுள்ளம் தேவன் தான் பொங்கி வழியுதே. இயேசனை இரட்சித்தார் பாடி பாடுவே. எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் தான் பொங்கி வழியுதே. இயேசனை இரட்சித்தார் பாடி பாடுவே. எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் தான் பொங்கி வழியுதே. இயேசனை இரட்சித்தார் நாடி பாடுவே. எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால்.
தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்றார். ஒரு தலபலவரதபுதலவே வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றார். ஒரு தலபலவரதபுதலவே அப்படியே இந்த காலை வேளையிலே தாகமுள்ள ஆத்மாவின் மீது பரிசுத்த ஆவியின் வல்லமை அளவில்லாமல் ஊற்றி, மகனே மகளே, இனி நீ வறண்ட நிலம் அல்ல, கனி கொடுக்கக்கூடிய நிலம் என்று சொல்லி இந்த காலை வேளையில தேவன் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ பலத்தின் மேல் பலனடைவாய், சீயோனுக்கு வருவாய் என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். உமது புகழை நான் பாடுவேன். சகலமும் படைத்த என் தெய்வமே, நீர் நித்திய சிருஷ்டிகராக காணப்படுகிறீர். என்னையும் உம்முடைய புகழ் பாடும்படியாக படைத்தீரே, அதற்காக இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி நீர் பரிசுத்தர் 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 என்று வாழ்த்தி துதித்து மகிமைப்படுத்தும் போது, நாங்களும் உம்மாலே புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக, சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்கிற வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலே நாங்களும் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதபடியாய் இருக்கிறது. உம்முடைய பாதத்திலே நாங்கள் உம்மையை பணிந்து தொழுது கொள்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாக செய்கின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாரும் நாமத்தை உயர்த்தட்டுமே. மனமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம்,
நீர்த்தெங்கும் தூய ஸ்தலம், வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம். நீர்த்தெங்கும் தூய ஸ்தலம், சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் இயேசு நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும், தேவநாமத்தை உயர்த்தட்டுமே. ஆம் தேவ பிள்ளை யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீரே என்னுடைய விருப்பம், நீரே என்னுடைய ஆசை, நீரே என்னுடைய வாஞ்சை கர்த்தாவே, எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாரையும் பார்க்கிலும் உம்மையே நேசிக்கிறேன் கர்த்தாவே. உம்மையே அண்டிக் கொள்வது நலம், உம்முடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்கிற தீர்மானத்தோடு யார் யார் தேவனை ஹல்லேலூயா ஆராதிக்கிறீர்களோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறீர்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் தேவனுடைய அன்பு ஹல்லேலூயா
தேவனை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு அல்லேலூயா நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். ஒரு சில காரியங்கள் அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் தாமதம் அடையக்கூடியதாக இருப்பதாக நீங்கள் உணரலாம். ஆனாலும் கூட தெய்வ பிள்ளையே, அது தாமதமானாலும் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்களானால், கிறிஸ்துவின் அன்பிலே அல்லேலூயா நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பீர்களானால், அந்த தாமதமும் கூட அல்லேலூயா நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். அதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா. நாம் வேதத்திலே சகரியா எலிசபெத்தை குறித்து படிக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் தேவன் மீது அன்புள்ளவர்களாக இருந்தபடியினால், அவர்கள் தேவனை பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருந்தபடியால், சகரியா தன்னுடைய ஆசாரிய முறைமையின்படியே தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துகிறவராகவே இருந்தபடியினால், நன்மைகள் தாமதமடைவதாக இருந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், எதிர்பாராத நேரத்தில் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்படியே உங்களுடைய ஜீவியத்திலே சில காரியங்கள் தாமதமடைவதை போல இருந்தாலும், கர்த்தாவே எல்லாவற்றையும் பார்க்கலும் உண்மையே நேசிக்கிறேன், எல்லாரையும் பார்க்கலும் உண்மையே நேசிக்கிறேன், நீரே என் ஆசை, நீரே என் விருப்பம், உம்முடைய அன்பிலிருந்து என்னை ஒன்று பிரிக்காது என்கிற நிச்சயத்தோடு ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுடைய கரத்திலே சமர்ப்பணம் பண்ணுகிற ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மேன்மைப்படுத்துவார். ஒரு என் ஆத்மாவும் சரீரமோ இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம், என் ஆத்மாவும் சரீரமோ இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்து என்னையே நான் அர்ப்பணித்து, இயேசு தேவா அர்ப்பணித்து என்னையே நான் அர்ப்பணித்து, ஏற்றுக்கொள்ளோ ஏற்றுக்கொள்ளோ இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளோ ஏற்றுக்கொள்ளோ இதயம் வாசம் செய்யும். அல்லேலூயா 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 அந்த சகரியா தன் ஊழியத்தை முடித்து தன் வீட்டிற்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையோ, நீங்களும் கர்த்தரை எல்லாவற்றிற்கும் மேலாக முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறும்போது ஒரு தலபலவரது அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய ஏற்ற வேளையிலே அவருடைய நன்மை உங்களை சந்திக்கக்கூடியதாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்தபடியால் பாடுகிறோம் என்று சொல்வீர்கள். அப்படியே இந்த காலை வேளையிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஜப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர், பாடல் வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர், ஆராதனை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர். அப்படியே கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்திலே எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை மறுபடியும் சமர்ப்பணம் செய்து கர்த்தாவே, முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கிறோம், முழு இருதயத்தோடு உம்மில் அன்பு கூறுகிறோம்.
முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஹல்லேலூயா நீரே என் ஆசை, நீரே என் விருப்பம் என்று சொல்லி உம்மை பற்றி கொண்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே சில நன்மைகள் தாமதமாக கடந்து வந்தாலும் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை என்கிற வாக்குத்தத்தத்தை நீர் கர்த்தாவே சகரியாவுடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தி எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்படியே உம்மை நம்பி உம்மை சார்ந்து கொண்டு உம்மிலே அன்பு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய தீர்மானத்தின்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக காணப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.